ஓம் சாந்தி. என்று சத்குருவார் நாளில் அனைவரின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன். பாபா என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபா என்னை கூப்பிட்டு, நீங்கள் மட்டும் வந்துள்ளீர்களா அல்லது வேறு யாராவது வந்துள்ளார்களா என கேட்டார். நான் கூறினேன், பாபா அனைவரின் நினைவுகளை பெற்றுக்கொண்டு மேலும் போக் எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன் என்று. அமிர்த வேளையிலிருந்து பாபா அனைத்து குழந்தைகளையும் வதனத்தில் அழைத்து குழந்தைகளின் சிநேகம், ஆன்மீக உரையாடல் மற்றும் குழந்தைகளுடைய விஷயங்கள் அனைத்தையும் பார்த்து புன்முறுவல் செய்தார். குழந்தைகளின் சிநேகத்திற்கு மாறாக பாபா ரிட்டர்ன் தருகிறார். பாபா குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளே வாருங்கள் என கூறினார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது என்ன பார்க்கின்றீர்கள்? அநேக சகோதர சகோதரிகள் வதனத்தில் எமர்ஜ் ஆகி இருந்தார்கள். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா திருஷ்டி கொடுத்தார். பாபா கூறினார், பாபா குழந்தைகளை விதவிதமான இடங்களுக்கு அனுப்புவார். ஒரு பக்கம் பார்த்தார், மிக பெரிய கடலாக இருந்தது. மறுபக்கம் மிகவும் அழகான மலை இருந்தது. மூன்றாவது பக்கம் மிகவும் அழகான தோட்டம் இருந்தது. பாபா கூறினார், சில குழந்தைகள் கடலின் பக்கம் சென்றனர், கடலை கடந்து கொண்டிருந்தனர். சிலர் மலையை நோக்கி சென்றனர். இன்னும் சிலர் மிக அழகான தோட்டம் பக்கம் சென்றனர். குழந்தைகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். பாபா கூறினார், குழந்தைகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். பாபா குழந்தைகளுக்கு அதிகமான சக்திகளை தந்தார். ஒவ்வொருவருக்குள்ளரும் சிந்தனை வந்தது, நாம் சீக்கிரமாக சென்று விட வேண்டும். கடலிற்கு முன்பு சென்று சில குழந்தைகள் நின்று கொண்டிருந்தார்கள். பாபா கூறினார், நீங்கள் போங்கள், நாங்கள் எப்படி செல்வோம் என குழந்தைகள் யோசனை செய்தனர். இரண்டாவதாக மலையின் பக்கம் சென்று கொண்டிருந்தவர்கள் மலையை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். மலையின் மீது எப்படி ஏறுவது என யோசனை செய்தார்கள். மூன்றாவதாக குழந்தைகள் தோட்டத்தின் பக்கம் சென்றார்கள். தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது. தோட்டத்தின் கேட்டை மூடியுள்ளனர். எனவே கேட்டிற்குள் நுழைய முடியவில்லை. தோட்டத்திற்குள் செல்ல முடியவில்லை. பாபாவிடம் குழந்தைகள் கேட்டனர், பாபா நாங்கள் எப்படி செல்வது? பாபா புன்முறுவல் செய்தார். பின்பு பாபா கூறினார், பாபா குழந்தைகளுக்கு ஒரு கவசம் தந்துள்ளார். இந்த கவசத்தின் ஆதாரத்தின் மூலமாக குழந்தைகள் எங்கு போக வேண்டும் என விரும்புகிறீர்களோ அங்கு செல்ல முடியும். மேலும் எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருப்பினும், எப்பேற்பட்ட இடமாக இருப்பினும் அங்கு சென்றடைய முடியும். பாபா தன் கைகளால் குழந்தைகளை தடவி கொடுத்தார். பரிஸ்தாவின் ஆடை கிடையாது. இருப்பினும் பரிஸ்தாவின் ஆடை போல மிகவும் அழகாக பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தார். பாபாவிடம் இருக்கக்கூடிய ஆடை மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. ஃப்ளைட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆடை எப்படி வித்தியாசமாக இருக்குமோ அதே போல மிகவும் லேசான ஆடையை பாபா காண்பித்தார். அந்த ஆடையில் எழுதப்பட்டு இருந்தது, நான் அவதரித்த ஆத்மா. பாபா கூறினார், குழந்தைகளை பாபா மிகவும் உறுதியானவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். ஃபரிஸ்தா சுரூபத்தை திரும்ப திரும்ப அனுபவம் செய்ய வேண்டும். ஆனால் தற்போது சமயத்தின்படி முழு உலகிற்கும் புயலாக வரலாம், மிக பெரிய பிரச்சனைகளும் வரலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம். முழு உலகிற்கு முன்பாக பாபாவின் செய்தியை தர வேண்டும், பாபாவை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக குழந்தைகள் பாபாவின் கூடவே நானும்
அவதரித்த ஆத்மா என்ற நினைவில் இருக்க வேண்டும். எந்த நினைவில் இருக்கின்றோமோ அந்த நினைவினால் சூக்ஷ்மமான விமானத்தின் மூலமாக ஒவ்வொரு இடம் சென்று அந்த இடத்தின் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் இயற்கை உங்களின் வேலைக்காரர்களாக மாறிவிடும் மற்றும் இயற்கையையும் சக்திசாலியாக்க வேண்டும். இயற்கைக்கு சக்தி தர வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் மாற வேண்டும். பாபாவின் காரியத்தின் கூடவே பாபா விசேஷமாக குழந்தைகளுக்கு பொறுப்பு தந்துள்ளார். எப்படி நினைவு வருகிறதோ, சில குழந்தைகள் மலையின் மீது மிகவும் ஓய்வாக அமர்ந்துள்ளார்கள். முழு உலகின் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. சில குழந்தைகள் கடலை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குஷியின் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை பாபா பார்க்கின்றார். மலை மீது இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றனர். யாரெல்லாம் தோட்டத்திற்கு செல்கிறார்களோ அவர்களும் தோட்டத்தில் மிகவும் அழகான சக்தி நிறைந்த பழங்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பழங்களும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. பழங்களை அதிலுள்ள ரசங்களை சாறை எடுத்து மிகவும் மகிழ்ச்சியில் நிறைந்துள்ளார்கள். பாபா கூறினார், உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் குழந்தைகள் பாபாவின் கூடவே இருப்பதினால் மிக லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தின் ஊஞ்சலாடி கொண்டிருக்க வேண்டும். பின்பு நான் பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்ய வைத்தேன். பாபாவும் குழந்தைகளுக்கு போக் ஸ்வீகாரம் செய்ய வைத்தார். அதன் பிறகு பாபாவிற்கு ராம் நிவாஸ் சகோதரரின் நிமித்தமாக அவர்களின் லௌகிக குடும்பத்தின் சார்பாக, பிராமண பரிவாரத்தின் சார்பாகவும், மதுபன் வாசிகளின் சார்பாகவும் அன்பு நினைவுகளை பாபா கொடுத்தார். பாபா கூறினார், ராம் நிவாஸ் சகோதரருக்கு முன்பு மிக பெரிய ஆசனம் இதயம் போல ஒரு அழகான வடிவத்தில் இருந்தது. அதில் ராம் சகோதரர் அமர்ந்திருந்தார். மிகவும் புன்முறுவல் கூடவே பாபா அவருக்கு சந்தோஷமாக திருஷ்டியையும் தந்தார். அந்த திருஷ்டியின் மூலமாக, பாபாவின் திருஷ்டியின் மூலமாக அவர் மிகவும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தார். பாபா கூறினார், குழந்தை தன்னுடைய உள்ளத்தில் பாபாவை அமர்த்தியிருந்தார். பாபாவின் அறிமுகம் குழந்தைக்கு எப்போது கிடைத்ததோ அப்போது இருந்து குழந்தை பாபா பாபா என்று மட்டும்தான் இருந்தார். குழந்தையின் விசேஷ புருஷார்த்தம் ஒவ்வொரு நேரமும் ஆத்மீக சுரூபத்தின் மூலமாக பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார். குழந்தை கடைசி நேரத்திலும் பாபா, ஃபரிஸ்தா மற்றும் ஞான ரத்தினங்களில் விளையாடி கொண்டிருந்தார். சரீரத்தினுடைய பார்ட் அவருடையது வேறு பக்கமாக இருந்தது. இருப்பினும் குழந்தை அலௌகிக வாழ்க்கையை தானும் அனுபவம் செய்து மற்றவர்களையும் அனுபவம் செய்ய வைத்தார். பாபா மிகவும் அன்பு தந்தார். மற்ற விஷயங்கள் பின்பு சொல்கிறோம் என பாபா கூறினார். பாபா ராம் நிவாஸ் சகோதரருக்கு போக் ஸ்வீகாரம் செய்ய வைத்தார். அவர் அனைவருக்கும் நன்றி கூறினார். அனைத்து ஃபரிஸ்தாக்களுக்கும் அன்பு நினைவுகள் என்று கூறி அனைவருக்கும் மிக அன்பு நினைவுகளை தந்தார். அன்பின் நினைவுகளை பெற்றுக்கொண்டு சாக்கார வதனத்திற்கு வந்தேன். ஓம் சாந்தி.